Audio Jungle. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எம்போஸ்டு லீஃப் ஃபில்லிங் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 டைப்பாக நம்ம எப்படி லீஃப் வந்து எம்போஸ்டாக ஃபில் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 லீஃப் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி எம்போஸ்டு த்ரெட்டு வச்சு பேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போவுமே எம்போஸ்டு த்ரெட்டு வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மாதிரி இந்த த்ரெட்டுக்கு மேலே எப்போவுமே ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுக்கணும். நான் வந்து இதில் ஜிக்ஸாக் கொடுக்கல. செகண்ட் டைப் லீஃபில் வந்து நான் வந்து பாதி ஜிக்ஸாக் கொடுத்தும் பாதி கொடுக்காமலும் நான் எப்படி வருது ஃபினிஷிங் எப்படி வருதுன்னு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட் வந்து இந்த லீஃபுக்கு வந்து நம்ம அவுட்லைன் கொடுக்கணும். அவுட்லைன் செயின் ஸ்டிச் தான் கொடுக்குறேன். இதுக்கு வந்து நான் க்ரீன் கலரில் சில்க் த்ரெட்டு டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்துருக்கிறேன். நீடில் வந்து த்ரெட் நீடில் தான் எடுத்துருக்கிறேன். இது செயின் ஸ்டிச்சு தான். பாருங்க, நம்ம அவுட்லைன் போட்டு முடிக்க போகிறோம். அவுட்லைன் போட்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். எண்டு நாட் போட்டு இப்போ முடிச்சுக்கலாம். இப்போ நாட் போட்டாச்சு. இனி வந்து லீஃப் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து பேசிக் லெவலில் வந்து ஃப்ளை ஸ்டிச் படிச்சிருப்போம். அதே ஃப்ளை ஸ்டிச்சை தான் நம்ம வந்து இந்த எம்போஸ்டு லீஃப் ஸ்டிச்சுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம எம்போஸ்டு லீஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த எம்போஸ்டு த்ரெட் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன்ல அந்த ஜாயிண்ட் ஆகிற இடம் அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி த்ரெட்டை மேலே எடுத்து அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்குதுல்ல லீஃபில் அதில் ஒரு பஞ்ச் பண்ணி த்ரெட்டை கீழே இழுத்து ஒரு லாக் செயின். அதுக்கப்புறம் ரைட் சைடில் த்ரெட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு எப்படி இழுப்போம் அதே மாதிரி தான் இது ஃப்ளை ஸ்டிச்சும் அதே மாதிரி தான் பண்ணோம். ஃப்ளை ஸ்டிச் இந்த பக்கம் ஒரு இது, அந்த இது லெஃப்ட் சைடில் ஒரு லாங் செயின், ரைட் சைடில் ஒரு லாங் செயின், நடு சென்டரில் வந்து இந்த லாங் செயினை கம்ப்ளீட் பண்ணுறது தான். எக்ஸ்ட்ரா லாக் செயின் நம்ம போடலை. பாருங்கள், இங்கேருந்து த்ரெட்டை எடுத்து இழுக்கிறோம், அதை கம்ப்ளீட் பண்ணுறோம். திருப்பி ரைட் சைடு. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக இதில் ஜிக்ஸாக் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த த்ரெட்டு வெளியில் தெரியாமல் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். நான் வந்து ஜிக்ஸாக் கொடுக்கல, நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லீஃபில் வந்து பாதி ஜிக்ஸாக் கொடுத்தும் பாதி வந்து ஜிக்ஸாக் கொடுக்காமலும் நம்ம ஃபினிஷிங் எப்படி இருக்குதுங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுலேயே உங்களுக்கு தெரியும் இந்த ஜிக்ஸாக் எவ்வளோ முக்கியமாக கண்டிப்பாக நம்ம பண்ணணுங்கிறது. பாருங்க, அதே ஃப்ளை ஸ்டிச் தான். லெஃப்ட் சைடு ஒரு லாங் செயின், ரைட் சைடு ஒரு லாங் செயின், அதை கம்ப்ளீட் பண்ணுறோம். இதே தான் கண்டினியூ பண்ணுறோம் லாஸ்ட் வரைக்கும். இந்த எம்போஸ்டு த்ரெட்டு வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பாக வருதில்ல கீழே, அந்த இடத்துல வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு. இதில் வரும்போது நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், அந்த எம்போஸ்டு த்ரெட்டு அந்த நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல அந்த எண்டுக்கு வந்தாச்சு. இனி வந்து நம்ம எந்த பக்கமாக ஸ்டிச் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இதுக்கு வந்து அந்த லீஃபோட அந்த அகலமான பகுதி இருக்குதுல்ல அதை வந்து நம்ம 2ஆக டிவைட் பண்ணணும். பாருங்கள், இந்த பார்ட்டை வந்து 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து
இந்த ரைட் சைடில் இருந்து எடுத்துட்டு வர்ற த்ரெட்டை அந்த லைனுக்கு லெஃப்ட் சைடும், இந்த லெஃப்ட் சைடில் இருந்து எடுத்துட்டு வர த்ரெட்டை அந்த சென்டர் லைனுக்கு ரைட் சைடும் பஞ்ச் பண்ணணும். அதாவது பாருங்கள், இந்த சென்டர் லைனுக்கு லெஃப்ட் சைடில் இருந்து எடுத்துகிட்டு வர்றதை ரைட் சைடும், ரைட் சைடில் இருந்து எடுத்துகிட்டு வர்றதை லெஃப்ட் சைடுமா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து அந்த லீஃபோட ஃபினிஷிங் கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், ரைட் சைடில் இருந்து எடுத்துகிட்டு வர த்ரெட்டு அந்த லைனோட லெஃப்ட் சைடும், அந்த லெஃப்ட் சைடில் இருந்து லீஃபோட லெஃப்ட் சைடில் இருந்து எடுத்துகிட்டு வர்ற த்ரெட்டை வந்து அந்த சென்டர் லைனுக்கு ரைட் சைடுமா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி கொஞ்சம் கவனமாக, வாய்ஸ் எதுவும் இல்லாமல் கூட நீங்கள் கவனமாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். பாருங்கள், எம்போஸ்டு லீஃப் ஸ்டிச்சை பொறுத்தவரை எம்போஸ்டு லீஃப் ஸ்டிச்சுன்னு இல்லை, எது எம்போஸ்டாக நம்ம பண்ணாலும் ஜிக்ஸாக கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் கரெக்டாக கிடைக்கும். அதே மாதிரி கீழே இருக்கிற அந்த எம்போஸ்டு த்ரெட்டு வெளியில் தெரியாமல் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். அது மாதிரி நம்ம வந்து எம்போஸ்டு த்ரெட் வந்து கம் வச்சு ஒட்டி அது ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த லீஃபுக்கோ அந்த டிசைனுக்கு என்ன கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ண போகிறோமோ அதே கலர் த்ரெட்டை வச்சு நம்ம வந்து ஜிக்ஸாக் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த எம்போஸ்டு த்ரெட்டு வெளியில் தெரியாமல் நீட்டான அழகான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். அந்த மாதிரி தான் பண்ணணும். நீங்களும் அது மாதிரியே பண்ணுங்கள். பாருங்கள், நான் வந்து இதில் எம்போஸ்ட் இதுக்கு வந்து ஜிக்ஸாக் கொடுக்கல, எப்படி அந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் வெளியில் தெரியுதுன்னு. இது மாதிரி அடுத்த லீஃபில் நான் வந்து எம்போஸ்டு அடுத்த டைப் லீஃபுக்கு வந்து ஒன்று ஜிக்ஸாக் கொடுத்தும் இன்னொன்று கொடுக்காமலும் நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். அந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். மாதிரி எப்போவுமே நீங்கள் ஜிக்ஸாக் பண்ணிவிட்டு எம்போஸ்டு இது கொடுங்க. அப்போ தான் நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். பாருங்கள், இப்போ நம்ம லீஃபை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த பக்கம் ஒரு சாரி லெஃப்ட் சைடு உள்ளது அந்த லைனுக்கு ரைட் சைட்லேயும், ரைட் சைடில் நம்ம எடுக்கிற லாங் செயினை அந்த சென்டர் லைனுக்கு லெஃப்ட் சைட்லேயுமா கம்ப்ளீட் பண்ணி இந்த லீஃபை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். பாருங்கள், லீஃபை வந்து நம்ம வந்து அழகாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வந்து நம்ம இதில் வந்து எண்டு நாட் கொடுக்காம ஃபுல்லாகவே சுற்றி நம்ம அவுட்லைன் கொடுக்கணும். அவுட்லைன் செயின் ஸ்டிச்சு. நீங்கள் அவுட்லைன் செயின் ஸ்டிச்சும் கொடுக்கலாம், ஜரி த்ரெட் வச்சும் கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து சுகர் பீடு எது வேணாலும் கொடுக்கலாம். நான் வந்து இப்போ செயின் ஸ்டிச் தான் கொடுக்குறேன் அவுட்லைன். இதுக்காக ஒரு வாட்டி நாட் போட்டுட்டு திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை. அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம செயின் ஸ்டிச் போட்டுடலாம். செயின் ஸ்டிச் ஒரு லேயர் போடலாம், 2 லேயர் போடலாம். உங்களோட இமேஜினேஷனுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். அடுத்தது வந்து நெக்ஸ்ட் டைப்பு, ரெண்டாவது டைப் எம்போஸ்டு லீஃப் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், செகண்ட் டைப் லீஃபுக்கு வந்து நான் இந்த மாதிரி அந்த லீஃபை வந்து 2 பார்ட்டாக செப்ரேட் பண்ணி இந்த பக்கம் ஒரு எம்போஸ்டு த்ரெட் கொடுத்துருக்குறேன், இந்த பக்கம் ஒரு எம்போஸ்டு த்ரெட் கொடுத்துருக்குறேன். ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த லீஃபில் ஒரு 1/2 சென்டிமீட்டர் கேப் விட்டு அதில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த லீஃபோட ஷார்ப்பான எட்ஜ் பார்ட்டில் ஒரு பஞ்ச் பண்ணி நேராக கீழே இழுக்கிறோம். இழுத்துட்டு அந்த இடத்துல ஒரு செயின் திருப்பி லீஃபோட லெஃப்ட் சைடில் அந்த அவுட்லைனுக்கு வெளியில் இருந்து ஒரு லாங் செயின் எடுத்து கீழே ஒரு லாக். பாருங்கள்,
திருப்பி லெஃப்ட் சைடு அந்த அவுட்லைனுக்கு வெளியில் இருந்து த்ரெட் எடுத்து கீழே இழுத்து அதில் ஒரு லாக். திருப்பி இதே தான் கண்டினியூ பண்ணி இந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திருப்பி ரைட் சைடு ஸ்டிச் பண்ணணும் பாதி பாதியாக. இது செகண்ட் டைப்பு எம்போஸ்டு லீவ் ஸ்டிச்சில். இது வந்து ரெண்டாவது டைப்பு. அதாவது சென்டர்லேருந்து த்ரெட்டை எடுத்து இப்படி க்ராஸாக த்ரெட்டை எடுத்து லாங் செயினை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா லாக் செயின் கிடையாது, அது ஒரு குட்டி செயின். எக்ஸ்ட்ராவாக நம்ம லாக் செயின் போடல, இங்கே எடுத்துகிட்டு போகிற இதை கம்ப்ளீட் பண்ணுறோம், அவ்வளோதான். திருப்பி அந்த அவுட்லைனுக்கு வெளியில் இருந்து த்ரெட் எடுக்கிறோம், உள்ள குட்டி செயின் போடுறோம். அந்த எம்போஸ்டு த்ரெட்டை நம்ம வந்து மறைக்கிற மாதிரி நெருக்கமாக ஸ்டிச் கொடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நடு சென்டரை பேஸ் பண்ணியே நம்ம க்ராஸாக ஸ்டிச் பண்ணணும். ஃப்ளை ஸ்டிச் தான், ஆனால் இது நம்ம வந்து ஒன் சைடாக ஸ்டிச் பண்ணுறோம். இதை நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், இந்த பக்கம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஒன் சைடு. நெக்ஸ்ட் சைடு வந்து நான் வந்து ஜிக்ஸாக் கொடுத்துட்டு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இதில் பாருங்கள், அந்த எம்போஸ்டு த்ரெட்டு வெளியில் தெரியுது. அது வந்து ஜிக்ஸாக் கொடுத்துட்டு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். நான் வந்து அதே சில்க் த்ரெட்டால் தான் எம்போஸ்டு கொடுக்குறேன். வந்து சூயிங் த்ரெட்டாலையும் கொடுக்கலாம். நான் வந்து இப்போ இந்த சில்க் த்ரெட்டு, நான் வந்து க்ரீன் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதே சில்க் த்ரெட்டால் நான் வந்து எம்போஸ்டு கொடுக்குறேன். இது வந்து ஜிக்ஸாக், நம்ம வந்து பேசிக்கில் ஜிக்ஸாக் ஸ்டிச் படிச்சிருப்போம், அதே ஜிக்ஸாக் தான். லாக் போடாமல் சும்மா இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சு, இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சு, இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சு, இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சாக நம்ம கொடுத்துக்கணும். பாருங்க, நம்ம ஜிக்ஸாக் கொடுத்து முடிக்க போகிறோம். கொடுத்தாச்சு. இனி நாட் போட்டுட்டு நம்ம வந்து லீவ் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், அந்த எம்போஸ்டு த்ரெட் எப்படி தெரியுதுன்னு. நம்ம வந்து இங்கே ஜிக்ஸாக் கொடுத்துருக்கோம், இதில் எப்படி தெரியுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ லெஃப்ட் சைடில் அதே மாதிரி தான் நடு சென்டரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடு அந்த அவுட்லைனுக்கு வெளியில் வந்து ஸ்டிச் எடுத்துகிட்டு வந்து நடு சென்டரில் கம்ப்ளீட் பண்ணுறோம். செயினை லாங் செயினை கம்ப்ளீட் பண்ணுறோம். பாருங்கள், அவுட்லைனுக்கு வெளியிலேருந்து ஒரு ஸ்டிச் எடுத்துகிட்டு வந்து நடு சென்டரில் செயினை கம்ப்ளீட் பண்ணுறோம். திருப்பி இதே தான் க்ராஸாக இந்த மாதிரியே தான் லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். நம்ம வந்து சென்டரில் எக்ஸ்ட்ரா லாக் நம்ம போடலை, வெளியில இருந்து நம்ம எடுத்துகிட்டு வர அந்த லாங் செயினை தான் கம்ப்ளீட் பண்ணுறோம். திருப்பி வெளியிலேருந்து த்ரெட் எடுத்துட்டு நடு சென்டரில் பஞ்ச் பண்ணுறோம். திருப்பி வெளியில் எக்ஸ்ட்ராவாக நம்ம லாக் போடலை, அந்த லாங்காக எடுத்துகிட்டு வர செயினை தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். பாருங்கள், லெஃப்ட் சைடில் நான் எப்படி ஸ்டிச் பண்ணனோ அதே மாதிரி தான் ரைட் சைட்லேயும் ஸ்டிச் பண்ணுறேன். ஆனால் லெஃப்ட் சைடில் அந்த எம்போஸ்டு த்ரெட்டு எப்படி தெரியுது, ரைட் சைடில் எம்போஸ்டு த்ரெட்டு சுற்றி
சுத்தமாக வெளியில் தெரியவே இல்லை பாருங்கள் டிஃப்ரென்ஸை. இதுதான் வித்தியாசம். நம்ம வந்து இதுக்கு தான் ஜிக்ஸாக் கண்டிப்பாக கொடுக்கணும் சொல்கிறது. பாருங்கள், நான் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ வந்து நம்ம லீஃபு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வந்து எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இதில் வந்து நான் வந்து நடு சென்டரில் கொஞ்சம் கேப் இருக்குது. நம்ம வந்து பார்ட்டிஷன் பண்ண கேப்பு, அதுக்காக நான் ஒரு எக்ஸ்ட்ராவாக சும்மா ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். அதில் வந்து நம்ம வந்து இனி சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். இருந்தாலும் நான் வந்து அதில் ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அதில் சுகர் பீட் கொடுக்கலான்ட்ருக்கிறேன். நீங்கள் உங்களோட இஷ்டம், நீங்களும் இப்படி பண்ணலாம் பண்ணிக்கலாம். வேணாம் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் விட்டுடலாம். இது சுற்றி அவுட்லைன் கொடுக்கணும். அவுட்லைனுக்கு வந்து பாருங்கள், இங்கே எதுவுமே தெரியலை. இந்த பக்கம் பாருங்கள் எம்போஸ்டு த்ரெட்டு தெரியுது. இந்த பக்கம் பாருங்கள் சுத்தமாக தெரியவே இல்லை. வந்து சுற்றி அவுட்லைன் கொடுக்கணும். அவுட்லைனுக்கு வந்து நான் வந்து சுகர் பீட் கொடுக்கலான்ட்ருக்கிறேன். சுகர் பீட் எடுத்துருக்கிறேன். ஏஸ்டார் பிராண்டு தான் எடுத்துருக்கிறேன் சுகர் பீட். எக்ஸ்ட்ரா நாய்ஸ் வருதுன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. பக்கத்தில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால சவுண்டு கேட்குது. வந்து நம்ம இப்போ இந்த லீஃபுக்கு வந்து அவுட்லைன் கொடுக்கலாம். நான் வந்து ஷூயிங் த்ரெட் எடுத்துருக்கிறேன். இந்த சுகர் பீட் அவுட்லைன் கொடுக்கறதுக்காக பீட்ஸ் நீடில் எடுத்துக்கோங்க. எப்போவுமே சுகர் பீட் நம்ம யூஸ் பண்ணும்போது ரெண்டு பீடாக தான் ஸ்டிச் பண்ணுவோம். அதே மாதிரி ரெண்டு பீடாக எடுத்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்து லீஃபோட நடு சென்டரில் உள்ள அந்த பார்ட்டுக்கு வந்து நான் சுகர் பீட் கொடுக்குறேன். ஃபஸ்ட் வந்து நடு சென்டரில் கொடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் சுற்றி கொடுத்துக்கோங்க. அவுட்லைன் கொடுத்துட்டு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.